ஹே ஹாயா வெல்கம் டு உமா பியாண்ட் த ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் க்ரோத் சீரம் ரெடி பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஃபால் ஆகுது, சேம் டைம் ஹேர் க்ரோத்து கம்மியாக இருக்குது. அதனால சரி ஓகே நம்ம இந்த சீரம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சீரம் ரெடி பண்ண போகிறேன். சரி உங்களுக்கும் அந்த சீரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிச்சிடலான்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன். இந்த அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன். மறுபடியும் தண்ணி வந்துட்டு ஒரு அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகிற அளவுக்கு நம்ம இது வற்ற வைக்கணும். அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். இதில் என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். வேப்பிலை ஒரு கையளவு, மருதாணி ஒரு கையளவு, செம்பருத்தி இலை ஒரு கையளவு எடுத்து வச்சுருக்கேன். பச்சையாக தான் போடணும்னு இல்லை, பவுடராகவும் போட்டுக்கோங்க. ஏன்னா கடைசியில் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி தான் போடுவோம். இந்த இலையெல்லாம் அப்படியே ஒன்றா ரெண்டாக பிச்சு போட்டுடலாம். முருங்கை இலை, கொய்யா இலையும் முருங்கை இலையும் கிடச்சிச்சுன்னா அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. எனக்கு இப்போ இது கிடைக்காதனால நான் இதை மட்டும் போடுறேன். இந்த இலையெல்லாமே போட்டு வச்சு நான் ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் வந்து நெல்லிக்காவை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை நெல்லிக்காய் தான் போடணும்னு இல்லை, நம்ம வந்து பச்சை நெல்லிக்காவையே போடலாம். இதையும் போட்டுக்கிறேன். கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் போடணும். ஒரு 5 கிராம்பு போடணும். சில பேர்த்துக்கு சேராது, பட் வந்துட்டு நம்ம இது வாட்டரியாக இருக்காது, ஜெல் டைப்பில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதாவது சீரம் ஒரு 5 சீரம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 கிராம்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சு அந்த 7 தண்ணியில் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணி அதனால் ஜெல் டைப்பில் கொஞ்சம் மிக்சரில் போட்டு அரைச்சி அதை ஐஸ் க்யூப் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் நேச்சுரலாக அப்போவே எடுத்து ஜெல் பண்ணி அரைச்சும் ஊற்றிக்கலாம். பட் நான் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இந்த ஜெல்லை ஊற்றிக்கிறேன். இது ஃபுல்லாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த அதில் இருக்கிற இலையில் இருக்கிற எல்லா சாருமே தண்ணியில் இறங்குற அளவுக்கு இதாகட்டும். வந்து இன்னும் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் தேவைப்படும். எல்லா ஆலோவேரா ஜெல்லும் இதுலேயே போட்டுறாதீங்க. இந்த மிக்சரில் மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் ஒரு பாதி ஆலோவேரா ஜெல் போட்டுக்கிறேன். இன்னொரு பாதி ஆலோவேரா ஜெல் வந்து இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. இதில் அடுத்த ஸ்டேஜ் பண்ணும்போது அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேணும். இது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெந்தயம் போடணும், நான் அதை மறந்துட்டேன். நான் எடுத்துகிட்டு போட்டுக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது முன்னாடியும் போட்டுருங்க, நான் மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜ் வந்ததும் பார்த்தீங்களா, நம்ம தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஊற்றிருக்கோம். இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் இறங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி இதை ஃபில்ட்ரு பண்ணணும். சூடாக இருக்கும் போதே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லை கூல் டவுன் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும்னு விட்டுட்டேன். நான் இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன். பாத்திரம் எடுத்து வச்சுட்டு ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இது சூடாக தான் இருக்குது. நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறனால இப்போவே பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறேன். சூடாக இருக்கும் போது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லை ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணலாம். அப்படியே இது ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது தண்ணி கலரே எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு தண்ணி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நெக்ஸ்ட்டு இதை மறுபடியும் பண்ணதை வந்து இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உள்ளே ஊற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான் வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலி விதை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக போட்டுடலாம். இதுதான் வந்து அந்த ஜெல்லாம் ஆக்கிறதுக்கான இது. ஆலோவேரா ஜெல் ஊற்றணும்னு சொன்னோம்னா நம்ம ஊற்றிடலாம். இது கொஞ்சம் ஜெல் டைப்பில் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இல்லை 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இருக்கேன் ஆஃப் பண்ணிவிட்டு
ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ண வைக்கணும். கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் தான் அதை ஃபில்ட்ரு பண்ணணும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம், பட் வந்துட்டு அது பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படியே ஃபுல்லாமே கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பார்க்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக ஜெல் டைப்பில் இருக்கும். இது கூல் டவுன் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஜெல் டைப்பில் ஆகிடும். அதான் கூல் டவுன் பண்ணது ரொம்ப ஜெல்லி மாதிரி ஆயிடும். தெரியுதா? இதை நம்ம வந்து ஒரு காட்டன் துணி வச்சு யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஃபில்டர் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த ஃபில்டரில் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வருமானு தெரியல. வரலின்னா காட்டன் துணியில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் வெளியே வேறு கிளம்பிட்டேன்னா ஒரு இது மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்காங்க. துணி எடுத்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அப்போ தான் அந்த ஜெல் வந்து வரும். இப்படி தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே வீசிடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். இது ஒவ்வொருத்தர் திக்காக செஞ்சுருவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிடும். பண்ணி வச்சுருக்கிற அவ்வளோ தான். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அவ்வளோதான். 3 ஸ்பூன் போட்டோம்னா இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். மற்றதெல்லாம் பேலன்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் விட்டமின் இ கேப்சூல் 2 போடணும். கோகோனட் ஆயில் ஊற்றுறேன். விட்டமின் இ ஆயில் போட்டாச்சு. இதை நல்லா கலக்கிக்கலாம். இதை நம்ம வந்து ஒரு சீரம் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். காலி பாட்டில் எங்கிட்ட இருக்குது. இதில் நான் இதை ஊற்றி வச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் இன்னொரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது தீர நான் இதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு காலி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.